அனைவருக்கும் வணக்கம். அழகின் சிரிப்பில் 3வது தலைப்பாக இருக்கக்கூடியது தென்றல். அசைவின் பயன். உன் அரும் உருவம் காணேன் ஆயினும் உற்றன் ஒவ்வொரு சின்ன நல் அசைவும் என்னை சிலித்திடச் செய்யும் பெற்ற அன்னையே கண்டோர் அன்னை அன்பினே கண்ணீர் காணார் எனினும் உயிர்கூட்டத்தை இணைத்திடல் அன்பே அன்றோ. இதற்கான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீ உருவமற்றவன், காற்றை நம்ம கண்ணால் பார்க்க முடியாது இல்லைங்களா. நம்ம ஒரு உணர்வு தான், காற்று ஒரு இதமாக வருகிறது, நம்ம உணரும் பொழுது தான் அதனுடைய சிறப்பு நமக்கு தெரியுது. அப்படி நீ அருவமான நிலையில் உள்ளதால் உன் உருவத்தை காண முடியவில்லை அப்படின்றத சொல்கிறாங்க. உன்னோட ஒவ்வொரு அசைவும் நமக்கு எப்படி தெரியுதுன்னா, நம்ம உடம்புல படும் பொழுது தான் அதனுடைய அசைவு தெரியுது. அப்படி தன்னை ஒரு தாய் தன் குழந்தையை பெற்று எடுக்கிறாள். அப்போ அந்த தாயை நம்ம என்ன சொல்கிறோம், அம்மான்ற வார்த்தையலாக சொல்கிறோம். அப்போ அம்மான்றது நம்ம கண்ணுக்கு தெரியுது, ஆனால் அவள் கொடுக்கக்கூடிய அன்பு நம்ம கண்ணுக்கு தெரிகிறது இல்லை. அதே போல் தான் உலகத்தில் உள்ள உயிர்கள் அனைத்துக்குமே காற்று தன்னுடைய சிறப்பு பங்களிப்பை கொடுக்குது. ஆனால் அது உருவமற்றது. இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பார்த்திங்கன்னா, அந்த அன்பு நிலை மட்டும்தான் நமக்கு தெரியுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினத்துக்குமே, மனித குல ஒவ்வொருத்துக்குமே ஆதாரமாக இருக்கக்கூடியது எதுன்னு பார்த்திங்கன்னா அந்த அன்பு மட்டும்தான். அந்த அன்பு மட்டும்தான் உலகத்தில் நிலைச்சிருக்குமே தவிர மற்ற எதுவுமே நிலைச்சிருக்குதா இருக்காது என்று சொல்லியிருக்காங்க.